ஹலோ மக்களே! தமிழக அரசியல்ல இருந்த 5 முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க தாவேகாவுல இணையறதுக்காக பேசினதா தகவல் வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படின்றத பத்தியும், அடுத்ததா விஜய் அவர்கள் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. இதனால ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியில இருக்காரு. அது என்ன அப்படின்றத பத்தியும் நாம இப்ப பார்க்கலாம். நடிகர் விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்துல புதுசா இணைஞ்ச முன்னாள் அமைச்சரும், மூத்த தலைவருமான கே.எஸ். செங்கோட்டையனுக்கு கட்சியில கூடுதல் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, அவர் ரொம்ப தீவிரமா கட்சியோட வெற்றிக்காக உழைச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் தாவேகாவுல இணைய போறது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. அதிமுகவுல இருந்து தாவேகாவுக்கு வந்ததுனால கே.எஸ். செங்கோட்டையனுக்கு நிர்வாக குழுவோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்போட கூடுதலா கொங்கு பகுதியான திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கோவை ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் அமைப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு. இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்ட செங்கோட்டையன் அந்த 4 மாவட்டங்கள்லயும் வேட்பாளர் தேர்வு, நிர்வாகிகள் நியமனம் போன்ற எல்லா முடிவுகளும் தன்னோட கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சதுனால கட்சியில இணைச்சதா கூறப்படுது. செங்கோட்டையன் இவ்வாறு செயல்பட்டார்னா 30 வருஷத்துக்கும் மேலா விஜய் மக்கள் இயக்கத்துல பயணிச்ச நிர்வாகிகளுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. புதுசா வந்த செங்கோட்டையனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது, தங்கள இத்தனை நாள் மதிச்சவங்க மதிக்காம போறதுக்கு வழிவகுக்குன்னு சொல்லிட்டு கொங்கு மண்டல நிர்வாகிகள் புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா அதிருப்தியாளர்கள அழைத்த விஜய், செங்கோட்டையன் என்னதான் வேட்பாளர் பட்டியல் கொடுத்தாலும் இறுதி முடிவு எடுக்க போறது நான் தான் சொல்லி சமாதானம் செஞ்சதா சொல்லப்படுது. செங்கோட்டையனோட வரவுக்கு அப்புறமா நாஞ்சில் சம்பத் போன்ற முக்கிய பிரமுகர்கள் தாவேகாவுல இணைஞ்ச நிலையில, இப்ப அதிமுகவோட முன்னாள் அமைச்சரும், தூத்துக்குடி மாவட்ட செயலாளருமா இருக்கக்கூடிய ஒருவர் விரைவுல தாவேகாவுல இணைய போறது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்குன்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ், இபிஎஸ் காலத்துல அதிருப்திக்கு உள்ளாகி மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதுல இருந்து அதிமுகவோட தற்போதைய தலைமை மீது மிகுந்த அதிருப்தியில இருக்கக்கூடியதா சொல்லப்படுது. இந்த சூழல சரியா பயன்படுத்திக்கிட்ட செங்கோட்டையன் அந்த முன்னாள் அமைச்சர்கிட்ட பேசி மறுபடியும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பொறுப்பும் தேர்தல்ல வெற்றி பெற்ற அப்படின்னா அமைச்சர் பதவி உறுதின்னு சொல்லிட்டு முழுமையா உத்தரவாதம் கொடுத்து கட்சிக்கு அழைச்சிருக்காராம். செங்கோட்டையனோட இந்த திட்டம் அதிமுகவுல அதிருப்தியில இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் தாவேகாவுக்கு வர ஒரு ரூட் மேப்பா இருக்கும்னு சொல்லிட்டு, இதன் மூலமா அதிமுகவை பலவீனப்படுத்தலான்ட்டு தாவேகா தலைமை நினைக்கிறாங்க. இதே மாதிரி அதிமுகவிலேயே தொடரலாமா? அதிமுகவுல தொடர்ந்தோம் அப்படின்னா அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஊசலாட்டத்துல இருக்கக்கூடிய 4 முன்னாள் அமைச்சர்களும் செங்கோட்டையன் கிட்ட பேசிட்டு இருக்கிறதாகவும், கூடிய சீக்கிரமே அவங்க தாவேகாவுல இணைய போறதாகவும் அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. விஜயோட வருகையால பல கட்சிகளுக்கு ஓட்டுகள் வித்தியாசத்துல நெறைய மாற்றம் ஏற்படும். இதனால எல்லா கட்சிகளும் கொஞ்சம் அதிர்ச்சியில இருக்காங்க. திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸும் தாவேகாவுல இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது. ஏற்கனவே அதிமுகவுல இருந்து பல பேரு தாவேகால இணைஞ்சிட்டு இருக்க நிலைமையில, திமுகவுல இருந்து காங்கிரஸும் தாவேகால இணைஞ்சுட்டாங்க அப்படின்னா, அது திமுகவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா, இந்த தடவையும் தேர்தல்ல ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு திமுக நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா, கூட்டணி கட்சிகள் பிரிஞ்சாங்க அப்படின்னா, திமுகவால ஜெயிக்க முடியாதோ அப்படின்ற அபாயம் ஏற்படுது. வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட வருகையினால பல கட்சிகளோட வாக்கு வங்கிகள் பாதிக்கப்படும். இதனால திமுக தலைமை அதிர்ச்சியில இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. நன்றி.